அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டில் சொல்லி 1 இயராக இது போயிட்டுருக்கு. கடந்த 1 மாத காலமாக ரம்யா இந்த கல்யாணத்தை இன்ச்சு பை இன்ச்சா அப்படியே செதுக்கி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இப்படி தான் இருக்கணும். அதிகாலை பனி காலையில் எங்கே டேரெக்டாக அப்படியே கங்கை நதிக்கரையில் தானே ஹோட்டல் ரெசார்ட் இருக்குது. இப்படிச்சு பார்த்தா மிஸ்ட்டு அந்த மலை மிஸ்டாக இருக்குது, பனி சில்லுன்னு கீழே ஆறு ஓடுது. அப்படியே அங்கேயே மலை மேடை போட்டிருக்காங்க. நம்ம தமிழ் முறை வழக்கப்படியும் கல்யாணத்தில் பண்ணாங்க. ஹெல்த்திலே அவங்க பஞ்சாப் ஒன்று, அவங்க பஞ்சாப் சைடு ஒன்று, மாப்பிள்ளை சைடு சொல்லியிருந்தாங்க. தாய்மாமா 2 பேரும் வளையல் போடணும். பஞ்சாப் அந்த பீப்புள்ஸும் அந்த டேண்டியா பாட்டுக்கும் ஆடுறதும் இதுவும் ரொம்ப அந்த அலங்காரம். எல்லோனா எல்லோவே அன்னைக்கு எல்லா தீம் கலர்ஃபுல்லாக எல்லோ. இந்த நிகழ்ச்சி ஒரு கல்யாணம் மட்டும் இல்லை, இங்கே நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது சவுத் இண்டியன் நார்த் இண்டியன் ஒரு கல்ச்சுரல் ஒரு கலை பண்பாடு ஒரு இதாக தான் பார்க்க முடிஞ்சுது. ரம்யா அழுதுக்கு பல ரீசன் இருக்கு. ஒன்று, அவங்க அப்பா நினச்சி அழுதுருக்கலாம். இது வந்து 1 வருஷ கனவு. தான் நினச்ச மாப்பிள்ளைய கைப்பிடிச்சிட்டோம். அவருக்கு ரொம்ப ஹாப்பி. அவர் எப்பவுமே சின்ன வயசுலேருந்து அவரும் பார்க்குறாருல, அவர் ரொம்ப அன்பாக இருப்பார். அவர் ரொம்ப கேர் எடுத்துப்பார். நிறைய கேர் எடுத்திருக்காரு. அவர் தானே அவங்க அப்பா இருந்ததுக்கு ரன் பண்ணியன் சார் தானே நிறைய கேர் எடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் கேர் எடுக்கிறாரு. அவர் தகப்பன் ஸ்தானத்துலேருந்து திருமணத்தை முடிச்சு வச்சுட்டு அவருக்கு உங்களுக்கே தெரியும். ஹல்தியில் அவர் டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், மெஹந்தியில் டான்ஸாக இருக்கட்டும், சங்கீதத்தில் அவர் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாருன்னு அதை பார்த்தாலும் ஸ்கூல் ஸ்டேஜு, மிடில் ஸ்கூலு, ஹையர் செகண்டரி, அப்புறம் காலேஜு, அதுக்கப்புறம் வேலைக்கு போனது, மீடியாவில் வந்தது, நிறைய ஸ்டேஜ் பார்த்தோம். இதில் இந்த கல்யாணத்தில் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அந்த அலங்காரங்களோட பார்க்கும்போது பெட்டர் டே ஓவர்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். நான் பார்த்த சாரதி. இன்றைக்கு நம்ம யாரை சந்திக்க இருக்கோம் அப்படின்னா, நடிகை ரம்யா பாண்டியன் அவர்களுடைய திருமணம் சமீபத்தில் வெகு விமர்சையாக நடந்து முடிந்தது. அவருடைய தாய்மாமாவும் திரைப்பட செய்தி தொடர்பாளருமான கணேசன் அவர்கள் தான் நம்மோட பங்கெடுத்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ரிஷிகேஷ் போயிட்டு அவர் ரம்யா பாண்டியன் அவர்களுடைய திருமணத்துல பங்கெடுத்துட்டு பயங்கர பிஸியா காலையில தான் சென்னை வந்தீங்க. அப்படியே உங்களை கூப்பிட்டு வந்துட்டோம். ரொம்ப சோர்வா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? சோர்வாலாம் இல்லை, நான் ஜாலியாக அங்கெல்லாம் ஊர் சுற்றிட்டு நல்லா கங்கையில குளிச்சுட்டு ஓகே ஜாலியாக தான் ரொம்ப இதாவது பிரிஸ்கா தான் இருக்கும். சூப்பர். ட்ரிப்ல நல்லபடியா முடிஞ்சது. நல்லபடியா முடிஞ்சது. சூப்பர் சார், சூப்பர் சார். சார், அதாவது நம்ம தமிழ் சமூகத்துல வந்து தாய்க்கு அடுத்தது தாய்மாமன் உறவு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு உறவு. அது அதாவது சடங்கா இருக்கட்டும், இல்ல திருமணமா இருக்கட்டும், எல்லா முக்கியமான ஒரு நிகழ்வுகளையும் தாய்மாமன் இருப்பு இருக்கணும் அப்படிங்கிறது. நீங்க சொல்லுங்க சார், ரம்யா பாண்டியன் அவர்களை பத்தி சொல்லுங்க. இதுல என்னன்னு கேட்டா, தாய்மாமா உறவை தாண்டி எங்க சிஸ்டர் வந்து சாந்தி துரைபாண்டியன், எங்க மச்சான் துரைபாண்டியன் எங்க சிஸ்டரை கல்யாணம் பண்ணி வரும்போது என்னையும் சேர்த்து கூப்பிட்டு வந்துட்டாரு. என்னன்னு கேட்டா, நான் அப்போ ஏதோ ஒரு சின்ன கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். வா வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோடய கூப்பிட்டு வந்துட்டார். அதனால ரம்யாவா இருக்கட்டும், அவங்க அக்கா சுந்தரி என்கிற திவ்யா இருக்கட்டும், தம்பி பரசுவா இருக்கட்டும், இவங்க பிறக்கும் போதெல்லாம் நான் அவங்க வீட்டில் தான் இருந்தேன். இவங்க சைல்ட்ஹுட்ல இருந்து அவங்களோட தான் வளர்ந்தேன். ரொம்ப நாளாக வாழா போடான்னு தான் பேசுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு பேர் தான் மாமா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இவங்களுடைய சின்ன வயசு என்னன்னா KK நகரில் தான் இவங்களுடைய பிறந்து வளர்ந்தது எல்லாமே. ரம்யாவாக இருக்கட்டும், அவங்க அக்கா சுந்தரி பரசு எல்லாமே KK நகரில் 5வது செக்டரில் இருக்கும்போது தான் பிறந்து வளர்ந்து ஒரு சின்ன ஸ்கூல் ஹரிமோ வித்யாலயான்னு 5வது செக்டரில் ஸ்கூல் இருக்குது. அங்கே தான் ரம்யாவுடைய தொடக்க கல்வி. அதுக்கப்புறம் அதே நெசப்பாக்கத்தில் வந்து அமிர்தா வித்யாலயில் 10th வரைக்கும் அங்கே கல்வி. அதுக்கப்புறம் திருநெல்வேலி போயிட்டாங்க. திருநெல்வேலியில் அவங்க நேட்டிவ் போயிட்டு அங்கே புஷ்பா ஸ்கூல்னு இருக்குது திருநெல்வேலியில், அங்கே போயிட்டு ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் படித்தோம். என்னன்னு கேட்டால், ரம்யா சின்ன வயசுலேருந்து எல்லாத்துலேயுமே ரொம்ப சுட்டி, எல்லாம் ரொம்ப பிரில்லியண்ட்டு, ரொம்ப பர்ஃபெக்ஷன். ஸ்கூல் காலேஜு இந்த அதுக்கப்புறம் அங்கே முடிச்சுட்டு ஸ்கூல் ஃபஸ்ட்டு அங்கே வந்தாங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தாங்க அங்கே திருநெல்வேலியில். அதுக்கப்புறம் அங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் பயோமெடிசின் ஜாயின் பண்ணாப்புல. பயோமெடிசின் ஜாயின் பண்ண இந்த 5 வருஷ காலத்தில் அண்ணா யூனிவர்சிட்டி 4 வருஷம் படிக்கும்போது இந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்துலேயும் ஆடி பாடி கலக்கி எல்லாத்துலேயும் வின் பண்ணிட்டு அண்ணா யூனிவர்சிட்டி ஃபுல்லாக தெரிகிற மாதிரி ஒரு ஃபிகர் ரம்யா. அதை முடிச்சுட்டு கேம்பஸ் இன்டர்வியூ வேலைக்கு போயிட்டாங்க.
அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம் உள்ள என்ட்ரி ஆகிட்டு அப்படியே சினிமா உள்ள சார் என்ட்ரி. அவங்களுடைய ஃபேமிலியிலே வந்து அருண் பாண்டியன் சார்லாம் இருக்காங்க. ஆல்ரெடி வந்து திரைத்துறையில உள்ளவங்க தான் இருந்திருக்காங்க வீட்லயும். ஆமாம். ஸோ அதோடைய தாக்கம் ஏதாவது முன்புல இருந்தே இருந்ததா? இது ரம்யாவுக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது. யாருடைய பின்புலம் இல்லாமல் அவளே தான் ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அவளே உருவாக்கி வந்தது தான். மற்றபடி எந்த சப்போர்ட்டு சினிமா பேக்ரவுண்டு எதுவுமே இல்லாமல் சொல்லப்போனால் சித்தப்பா அருண் பாண்டியெல்லாம் சினிமாவுக்கு வர்றதுக்கு ஒத்துக்கவே இல்லை, யாருக்குமே இது பண்ணல. அதையும் தாண்டி நான் எப்படியா நான் ஜெயிச்சு நிற்பேன் தனியாளர் ஒரு போராடி இது பண்ணி தான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அதுக்கப்புறம் விஜய் டிவி குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கேபிஐ கலக்க போது யார் ஜட்ஜாக போயிட்டு அதுக்கப்புறம் பிக் பாஸ் போயிட்டு 108 நாட்கள் வரைக்கும் அதிகமாக ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ். ஆமாம், ஃபேன் ஃபாலோவர்ஸ் வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு கெத்தை வளர்த்துக்கிட்டதான் ரம்யாவோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். எல்லாத்துலயும் ஒரு கை பார்ப்பேன் அப்படின்ற ஒரு இதுல தான் ரம்யா. இப்போ உங்களை பொறுத்தவரை எப்படி சார்? ஏன்னா நீங்க கூட இருந்திருக்கீங்க. ஆமா, சின்ன வயசுல ஈஸியா கெஸ் பண்ணிட முடியும். ஆமா கண்டிப்பா. அப்போ இப்போ இந்த கல்யாணம் அப்படிங்கறது எப்போ வந்து அவங்க ஃபேமிலிக்கு அறிமுகப்படுத்தினாங்க? ஆக்சுவலி என்ன பண்ணிட்டாங்கன்னா 1 இயரா அந்த லவ் போயிருக்குது. போன வருஷம் பெங்களூர் ரவிசங்கர் குருஜி அவங்களுடைய வாழும் கலை ஆர்ட் அங்கே யோகா கற்றுக்க போனோம். என்னன்னு கேட்டால் ரம்யாவுக்கு வந்து எல்லாம் லைஃப்பில் கற்றுக்கணும். யோகா மட்டும் கிடையாது, ஜிம்முக்கு போகிறது அது இருக்குது, ஸ்விம்மிங்கு, இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு கை பார்க்கணும் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு இதில் தான் லாஸ்ட் இயர் வந்து பெங்களூர் அந்த குருஜி ரவிசங்கர் ஆசிரமத்தில் இருக்கிற யோகா கற்றுக்க போயிருக்காங்க. அங்கே போனப்போ வந்து இவங்களை ட்ரைனிங் அனுப்பிச்சாங்க. அங்கே இருக்கிறவர் தான் நம்ம ரம்யா கல்யாணம் பண்ணியிருக்க லோவல் தவான் அவர்கள் வந்து அங்கே இன்டர்நேஷ்னல் டீச்சராக இருக்காப்புல. அங்கே அந்த ஆசிரமத்தை இயங்கி வர யோகா இதுக்கு இன்டர்நேஷ்னல் டீச்சராக இருக்கிறாங்க. அப்போது 1 மாதம் ட்ரைனிங் ரிஷிகேஷ் அங்கே எல்லாத்துக்கும் இவங்களை அனுப்புகிறாங்க. 1 மாத காலம் ட்ரைனிங் நார்த் இந்தியா ஃபுல்லாக முடிச்சுட்டு வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டில் சொல்லி 1 இயராக இது போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வீட்டில் சொல்லி 2 வீட்டார் சம்மதத்தோட இந்த திருமணம் ஃபர்ஸ்ட் சொன்னதுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா சார் வீட்டில்? அது தெரிஞ்சுக்கிட்டு 2 வீட்லையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ரீசனபிளாக இருந்ததுனால சரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க கொஞ்சம் சீக்கிரட்டாக தான் வச்சுருந்தாங்க. ரொம்ப நெருங்கிய ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் கல்யாணம் நெருங்கி வரும்போது தான் சொன்னாங்க. எங்களுக்கெல்லாம் நெருங்கி வரும்போது தான் சொன்னாங்க. இதுக்கு முன்னாடியே அவங்க இவங்க பஞ்சாபுக்கு போயிருக்காங்க, அவங்க இங்கே வந்திருக்காங்க. இந்த மாதிரி 2 பேர் ஃபேமிலியும் கலந்து பேசி எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் கடந்த 1 மாத காலமாக ரம்யா இந்த கல்யாணத்தை இன்ச்சு பை இன்ச்சாக அப்படியே செதுக்கி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு இங்கேருந்து என்ன ரிஷிகேஷ் பக்கமாக இருக்குது, அங்கே போயிட்டு ரிஷிகேஷ்கே நிறைய முறை போயிட்டு வந்து இது மெகந்தி ஃபங்க்ஷன் இந்த ஸ்டேஜ் இப்படி தான் இருக்கணும், இந்த பேக்ரவுண்ட் இப்படி தான் இருக்கணும், இந்த ஃபுட்டு இப்படி தான் இருக்கணும், இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் இப்படி தான் இருக்கணும், அடுத்த நாள் ஹெல்த்தி அந்த ஸ்டேஜ் வேற ஒரு இடத்துல அதே ரெஸ்டாரண்ட் பெரிய ரெஸ்டாரண்ட். ஓகே எங்கன்னா ரிஷிகேஷ்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டரு மேலே ஒரு இடத்துல சிவபுரிங்கிற இடத்துல கீழே கங்கையாறு ஓடும். இந்த கங்கையாரை ஒட்டியே ஒரு பெரிய ரெசார்ட், ரொம்ப ரிச்சான ரெசார்ட். அவ்வளவு பேருக்கும் எங்கள் சைடு 30 பேர், அவங்க சைடு 30 பேருக்கு, அவ்வளவு பேருக்கும் ரூம்ஸ் அலாட் பண்ணி. ரொம்ப குறைவான நபர்கள் தான். ஆமாம், மொத்தமே ஒரு 60-70 பேருக்குள்ள அவங்க சைடு எங்கள் சைடு சேர்த்து 60 பேர் தான் இருக்கும். இந்த ரெசார்ட்லாம் ஒவ்வொரு ரூமும் பார்த்து இவங்களுக்கு எந்த குறையும் யாருக்கும் வரக்கூடாது சொல்லி ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த கங்கா நதி ஓடுற ஒட்டியே பெரிய ரெசார்ட்டு கீழே தான் கங்கை நதி ஓடிக்கிட்டு இருக்குது. அங்கே எல்லாருக்கும் ரூம்ஸ் ரொம்ப காஸ்ட்லியான ரூம்ஸ்லாம் புக் பண்ணியிருந்தாங்க. ஃபுட்டு வேலைக்கு சவுத் இந்தியா நார்த் இந்தியன் ஃபுட்டுலாம் வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. இதில் மெகந்தியாக இருக்கட்டும், ஹல்தியாக இருக்கட்டும், சங்கீதா இருக்கட்டும், லாஸ்ட்டாக நடந்த திருமண நிகழ்ச்சியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ஷன், எல்லாத்துலேயும் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சிறப்பாக ரம்யா பண்ணியிருந்தாப்புல. அதுக்காகவே ரிஷிகேஷுக்கும் பஞ்சாபுக்கும் சென்னையிலேருந்து போயிட்டு வந்து ஆன்லைனில் புக் பண்ணலாம். எல்லாமே ஆன்லைனில் புக் பண்ணது இல்லாமல் நேரடியாக பார்த்து தனி ஒரு ஆள் வந்து ரம்யா வந்து இந்த ப்ரோக்ராமை பண்ணது. வீட்டில் இருந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சப்போர்ட்லாம் இருந்தது சார்? ரம்யா எது பண்ணாலும் தப்பு பண்ண மாட்டாங்கன்னு ஒரு கான்ஃபிடென்ட். அவங்க அம்மா சின்ன வயசில் அவங்க அப்பா ஸ்கூல் படிக்கும்போது இறந்துட்டா கூட அவங்க அம்மாவுக்கும் ரம்யாவுக்கும் ஃபேமிலிக்கு ஒரு என்ன இருந்துன்னா ரம்யா எது பண்ணாலும் கரெக்டாக பண்ணுவா, தப்பாக எதுவும் செய்ய மாட்டான்ற ஒரு கான்ஃபிடென்ட் எப்பயுமே ரம்யா மேலே உண்டு. அதே மாதிரி ரம்யாவும் பேரை இது வரைக்கும் அப்படி தான் ஒரு காப்பாற்றிட்டு வந்திருக்கிறேன். இப்போ அக்கா பொறுத்தவரை அவங்க எந்த அளவுக்கு பார்த்து அவங்கள வளர்த்துருப்பாங்க? ஏன்னா மாமா விட்டுட்டு போனதுக்கப்புறம் அது ஃப்ரீடம், பிள்ளைகளுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஃப்ரீடம் கொடுத்து வளர்த்தாங்க. அவங்க மனசு எதுவும் போகக்கூடாது கிடையாது. ஏன்னா சென்னை வாழ்க்கை திருநெல்வேலி வாழ்க்கை மாறி இருந்தது.
ஒரு ஸ்டேஜுக்கு மேலே காலேஜ் வந்ததுக்கப்புறம் வேலைக்கு போன அப்புறம் தான் அவங்க ஃபேமிலி மறுபடியும் சென்னைக்கு வந்தாங்க. கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் லைஃப்லாம் இருந்தது. அதெல்லாம் வந்து ரம்யா போராடி ஜெயிச்சு ஓரளவுக்கு குடும்பத்தை இது பண்ணி கொண்டான். மாமா தவறினதுக்கு அப்புறம் எப்படி இருந்தது சார் குடும்பத்தை? இப்போ உங்களுக்கும் ஒரு பொறுப்பு. இல்லை, எல்லாருக்குமே அந்த டைமில் ஒரு ஸ்ட்ரகிளிங் தானே. அவங்க அதுக்கப்புறமும் திருநெல்வேலியில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரம்யா காலேஜெலாம் முடித்து வேலைக்கு போகிறோம் மறுத்து சென்னைக்கு வந்தாங்க. அதுதான் சொன்னல, காலேஜ் லைஃபு முடிச்சுட்டு கேம்பஸில் வேலைக்கும் போயிட்டா நல்ல கம்பெனியில். அதுக்கப்புறம் வந்த ஷார்ட் ஃபிலிம் மூலமாக உள்ள அறிமுகமாகி உள்ளே வந்ததுக்கப்புறம் தீவிரமாக அதில் இறங்கியாச்சு. இறங்கினதுக்கப்புறம் மாடலிங் பண்ணுறது, ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது, விஜய் டிவி வாய்ப்பு வந்தது. அது ஒன்றதையும் குக்கு வித் கோமாளியில் முதல் சீசன்லேயே வந்து பேர் அடிச்சிட்டேன். குக்கு வித் கோமாளி விஜய் டிவிலேருந்து குக்கு வித் கோமாளி அந்த இது கிடைக்குதோ அதை வந்து கரெக்டாக இது வரைக்கும் பண்ணிடணும், பெஸ்ட்டாக பண்ணி அதிக படங்கள் பண்ணாட்டி கூட கிடைச்ச வாய்ப்புகளை கரெக்டாக சூஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒத்துக்கிறது இல்லை. ரொம்ப பார்த்து தான் ஃபிலிம் எல்லாமே பண்ணுறது. அதில் வந்து பெஸ்ட்டாக பண்ணிடுறது. இப்போ உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருந்திருக்கும்ல சார் அந்த டைம்ல? மாமா தவறினதுக்கு அப்புறம் வந்து நம்ம அக்காவையும் பார்க்கணும், அக்கா பிள்ளைகளையும் பார்க்கணும். அதெல்லாம் நான் எதுவுமே பார்க்கல. எங்கள் அண்ணா 2 பேர் இருந்தாங்க. எங்கள் மூத்த அண்ணா அதை பூரா கேர் எடுத்துட்டார். அவங்களுக்கு சென்னைக்கு நான் வந்து எப்போவுமே விளையாட்டு பையனாக இருப்பேன். இந்த ரம்யா திவ்யா கூட சின்ன வயசுலேருந்து ஜாலியாக விளையாடிட்டு அப்படி தான் வந்திருக்கேன். நாளாக பெருசாக இது பண்ணுறது இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். அதான் நான் ரொம்ப நாள் அவங்க வீட்டில் பிறந்து வந்ததுனால சின்ன பிள்ளை வாடா போடாத சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் மாவான்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. அவங்க தம்பி கொஞ்சம் லேட்டாக பிறந்தான் பரசு. அக்கா தங்கச்சி ஒரே மாதிரியே இருப்பாங்க. தம்பி கொஞ்சம் லேட்டாக பிறந்தான். இப்போ எல்லாருமே தம்பிலாம் அவங்க சித்தப்பா மாதிரி 6 அடி ஹைட்டு. அவன் துபாயில் இங்கே ஃபிலிம் டெக்னாலஜி முடிச்சு துபாயில் பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறான். அப்படி தான் போயிட்டு இருக்கு. இந்த திருமணம் அவங்களுக்கு எப்படி இருந்தது? ஸ்பெஷல் மூமெண்ட்டா? ரொம்ப அவங்களுக்கு ஹாப்பி இருக்கும் உள்ள. அவங்களும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நிறைய ரம்யாவோட வெற்றி அவங்க அம்மா நிறைய பார்த்துட்டாங்கல்ல. குக்கு வித் கோமாளி, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே போனாங்க ரம்யா அம்மா. கமல் சாத்தியே பேசினாங்க, இன்டராக்ட் பண்ணி பேசினாங்க. சக்ஸஸ் மீட் வந்தாங்க. இந்த மாதிரி அவங்க நிறைய இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ ஷூட் ஒன்று பண்ணி தான் ரொம்ப இதாக போச்சு. அது எதிர்பார்க்கவே இல்லை. அது ஒரு மொட்டை மாடி வைரலான ஒரு ஃபோட்டோ ஷூட். அது மூலமாக தான் அப்படி 1 by 1 இதாச்சு. அப்படி தான் போயிட்டுருக்கு. சார் கல்யாணம் வந்து ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு மொமெண்ட், ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு கல்யாணம் அப்படிங்கிறது. ஆமாம். அதுல தாய்மாமா சீரு அப்படிங்கிறது அது சொல்ல முடியாத ஒண்ணு. ஆமா, தாய்மாமன் சீரா உங்களோடது என்னன்னு கேட்டா, நம்ம தமிழ் முறை வழக்கப்படியும் கல்யாணத்துல பண்ணாங்க. ஹெல்த்திலே அவங்க பஞ்சாப் ஒன்று, அவங்க பஞ்சாப் சைடு ஒன்று, மாப்பிள்ளை சைடு சொல்லியிருந்தாங்க. தாய்மாமா 2 பேரும் வளையல் போடணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பஞ்சாப் இதோட சைடு அந்த வளையல் வந்து பாலில் போட்டு கொண்டு வந்தாங்க. நானும் எங்கள் அண்ணாவும் வளையல் மாட்டி விட்டோம். வளையல் மாட்டும் போது அவங்களுடைய கட்டு ஏதோ கண்ணாய் கட்டிடணும், பொண்ணு மணப்பெண் வந்து கண்ணாய் கட்டிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சடங்கு பண்ணோம். அதுக்கப்புறம் கல்யாணத்தப்போ தாய்மாமா என்ன ஒன்று தமிழ் முறைப்படி தான் அதே மாதிரி பண்ணோம் சார். அவங்களோட அந்த பொண்ணா பார்க்கும்போது குழந்தையிலேருந்தே நீங்க பார்த்துருக்கீங்க. ஆமா, ஒரு மணப்பெண்ணா வந்து நிறைய ஸ்டேஜ் பார்த்தாச்சுல. அவளை ஸ்கூல் ஸ்டேஜ், மிடில் ஸ்கூலு, ஹையர் செகண்டரி, அப்புறம் காலேஜ், அதுக்கப்புறம் வேலைக்கு போனது, மீடியாவில் வந்தது, நிறைய ஸ்டேஜ் பார்த்தோம். இதில் இந்த கல்யாணத்தில் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அந்த அலங்காரங்களோடு பார்க்கும்போது ஒவ்வொரு மெஹந்தி ஃபங்க்ஷன்லேயும் சரி, ஹல்தி, சங்கீத்து, அது ஒன்று விட ஒன்று பெட்டராக போயிட்டே இருந்தது. ஃபஸ்ட்டு நாள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி மெஹந்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த ஃபங்க்ஷனே ரொம்ப கிராண்டாக இருந்தது. பஞ்சாபி, சவுத் இந்தியா ரெண்டும் சேர்ந்து அங்கே இருக்கிற ஃபுட்டு, அங்கே இருக்கிற அலங்காரம், சந்தோஷம், ஒரே அமக்கலம். அதை அடுத்த நாள் பார்த்தா ஹல்தி, அதுலேருந்து இன்னொரு மடங்கு வேறு லெவல். எல்லாம் காஸ்டியூம் போட்டு பஞ்சாப் அந்த பீப்புள்ஸும் அந்த டேண்டியா பாட்டுக்கும் ஆடுறதும் இதுவும் ரொம்ப அந்த அலங்காரம். எல்லோனா எல்லோவே அன்றைக்கி எல்லா தீம் கலர்ஃபுல்லாக எல்லோ. அங்கே இருக்கிற அந்த கார்டன், அந்த செட்டப்பு அப்படியே பார்த்தா கீழே பார்த்தா கங்கை நதி, அந்த மவுண்டன் பின்னாடி ரிவரு, அந்த ஆட்டம் பாட்டம் நிகழ்ச்சி, ஃபுட்டு, இப்படி ஒன்று கலகல். அதை அடுத்து பார்த்தாச்சா அன்றைக்கி சாயங்காலம் சங்கீத் வேறு லெவல். எல்லாருக்குமே வந்து தலப்பாக வச்சுட்டாங்க. அவங்க சைடுபடி, பஞ்சாப் சைடுபடி, சவுத் இந்தியாவிலேருந்து போன எல்லாருக்கும் தலப்பாக வச்சு விட்டு அங்கே ஆடல் பாடல் நிகழ்ச்சி. அதில் குறிப்பாக சொல்லணும்னா அருண் பாண்டியனோட டாக்டர் கவிதா, கிருணா, கீர்த்தி பாண்டியன், அவங்க வீட்டுக்கார் அசோக் செல்வம்லாம் வந்திருந்தாங்க. இவங்க எல்லாருமே ஆட்டம் பாடல்கள் நிகழ்ச்சிக்கும் ஒவ்வொரு டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணி எடுத்துட்டாங்க. ஃபைனலாக ரம்யா ஒரு ஹிந்தி பாட்டுக்கு ஆடினாப்புல. ரம்யா அவங்க வீட்டுக்காரர் ஆடினாங்க. அந்த காஸ்டியூம் எல்லாம் ஒரு ராஜாராணி முகல் அந்த டைப்பில் அந்த காஸ்டியூமில் ரொம்ப ரிச்சாக இருந்தது. அதெல்லாம் நெட்டில் வந்துச்சு.
அவங்களுடைய எல்லா ஈவெண்ட்டுமே நெட்டில் வந்துடுச்சு. அந்த காஸ்டியூம், அந்த டெக்கரேஷன் எல்லாமே சோசியல் மீடியாவில் வந்துடுச்சு, பார்த்தா தெரியும். இப்போ இந்த ஹல்தியோட போட்டோஸ் முதல் கொண்டு நேத்துல இருந்து பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு. நேற்று ஹல்தி வந்ததுன்னா இன்னைக்கு வந்து சங்கீத் போட்டோ வந்துருக்குது. அது எல்லாமே சோசியல் மீடியாவில் வந்துட்டு இருக்குது. அது பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு இந்த கல்யாணம் சிறப்பாக நடந்து முடிஞ்சதுன்னு. கீர்த்தி பாண்டியன் அப்புறம் அசோக் செல்வன் அவங்களுடைய காம்போ எப்படி இருந்தது அந்த இடத்துல? அவங்க ரொம்ப இவங்க இதுக்காகவே டான்ஸ், சங்கீத்தில் டான்ஸ் ஆடுறதுக்காகவே கீர்த்தி பாண்டியனாக இருக்கட்டும், அக்கா கவிதா, இன்னும் ரம்யா ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே ஒரு வாரமே டான்ஸ் ரிஹர்சல் எடுத்து சென்னையில் ரிஹர்சல் எடுத்தாங்க. ரிஹர்சல் எடுத்து அங்கே போயிட்டு பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ரம்யா தம்பி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சேர்ந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. உங்களுக்கு பிடிச்ச இந்த 4-5 நாள் இந்த எல்லா நிகழ்ச்சியுமே பிடிச்சது. எப்படின்னு கேட்டால், நாங்கள் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி போயிட்டு நைட்டு 10:30 மணிக்கு ரிஷிகேஷில் ட்ரெயினில் தான் போய் இறங்கினேன். ட்ரெயினில் இறங்கினோடனே ரம்யாவும் அவங்க வீட்டுக்காரருக்கு சென்னையிலேருந்து வர எல்லாருமே ரொம்ப கேர் எடுத்தாங்க. கேர் எடுத்து, மாமா இந்த மாதிரி நீங்கள் அங்கேயே இருங்க, ஒரு கார் வருதுன்னு சொல்லி ரிஷிகேஷ் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கார் அனுப்பிச்சி விட்டா ரம்யா. அங்கேருந்து போனால் நேராக எங்கே போனோம்னா, ரிஷிகேஷில் கங்கை ஆறு ஓடுற இடத்துல ஸ்ரீ குருஜியோட வாழும் கலை ரவிசங்கர் லிவிங் ஆர்ட் அவங்களுடைய ஆசிரம் இருக்குது. அங்கே தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு டே நைட்டு ரூம் போட்டிருந்தாங்க. ரம்யாவும் அவங்க ஹஸ்பண்டும் ரெடியாக இருந்தாங்க எங்களை ரிசீவ் பண்ணி ரூமில் தங்க வச்சு ரொம்ப நேரம் ஜாலியாக பேசியிருந்தாங்க. அப்போ தானே அறிமுகம் ஃபஸ்ட்டு. ரொம்ப அவர் பல வருஷம் பழக்கப்பட்டவர், நிறைய தமிழ் வார்த்தைகள் கற்றுக்கிட்டார். தமிழ்லேயே பேசினார், ஜாலியாக தெரிஞ்ச வார்த்தைகளை தமிழே பேசி கலாட்டா பண்ணோம். அன்றைக்கி நைட்டு போச்சு. விடியோடனே எல்லாரையும் அங்கே தான் கங்கை, அந்த ஆசிரமம் பக்கத்தில் இங்கே கங்கை ரிவர் ஓடிட்டு இருக்குது. அங்கே எல்லாரையும் குளிக்க கூப்பிட்டு போனாங்க. ஜாலியாக குடும்பத்தில் எல்லாரும் அந்த நீச்சல் அடித்து குளித்து முங்கி பயங்கர கலாட்டா பண்ணி, ரம்யா அவங்க ஹஸ்பண்டு, சொந்தக்காரங்க, ரிலேட்டிவ்ஸ். புது மாப்பிள்ளை எப்படி வரவேற்று? அவர் ரொம்ப ஜாலி. அவர் ஒரு பஞ்சாபி மாதிரியே தெரில. அவர் சவுத் இந்தியா இங்கே தானே பெங்களூரில் இருந்ததுனால நிறைய தமிழ் வார்த்தைகள் கற்றுக்கிட்டு ரொம்ப ஜாலி டைப். நல்ல தமிழ் பேசுகிறாரு. ஆமாம், ரொம்ப டவுன் டு எர்த்து, ரொம்ப ஜாலி டைப்பு. அதே மாதிரி அவங்க குடும்பமும் ரொம்ப ரொம்ப நல்ல பீப்புள்ஸ், எல்லாருமே ரொம்ப தாங்குறாங்க. அந்த மாதிரி ஒரு பீப்புள்ஸ் ஆகணும். இந்த ஒரு ஃபோட்டோ கூட பயங்கரமாக வைரல் ஆச்சு. திருமணம் முடிந்த கையோட வந்து அருண் பாண்டியன் சார். ஆமாம், அதுக்கு பல ரீசன் இருக்குது. ரம்யா அழுதுக்கு பல ரீசன் இருக்குது. ஒன்று, அவங்க அப்பா நினச்சி அழுதுருக்கலாம். இது வந்து ஒரு வருஷ கனவு. தான் நினச்ச மாப்பிள்ளைய கைப்பிடிச்சிட்டோம். நம்ம நினச்ச திட்டங்கள்லாம் நம்ம நினச்சபடியே எல்லாமே நடந்து முடிஞ்சிடுச்சு. அந்த ஆனந்தத்தில் கூட கட்டி பிடிச்சி அழுதுருக்கலாம். பல ரீசன் இருக்குது. ரம்யா அழுதுக்கு பல ரீசன் இருக்குது. அருண் பாண்டியன் சார் என்ன சொன்னார்? அந்த அவருக்கு ரொம்ப ஹாப்பி. அவர் எப்போவுமே சின்ன வயசுலேருந்து அவரும் பார்க்குறாருல, அவர் ரொம்ப அன்பாக இருப்பார். அவர் ரொம்ப கேர் எடுத்துப்பார். நிறைய கேர் எடுத்திருக்காரு. அவர் தானே அவங்க அப்பா இறந்ததுக்கு ரன் பாண்டியன் சார் தானே நிறைய கேர் எடுத்திருக்கிறாரு. இன்றைக்கி வரைக்கும் கேர் எடுக்கிறாரு. அவர் தகப்பன் ஸ்தானத்துலேருந்து திருமணத்தை முடிச்சு வச்சு, அவருக்கு உங்களுக்கே தெரியும், ஹல்தியில் அவர் டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், மெஹந்தியில் டான்ஸாக இருக்கட்டும், சங்கீத்தில் அவர் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாருன்னு அதை பார்த்தாலும் தெரியும். புதுமண தம்பதிகள் எப்போ சார் தமிழ்நாடு வராங்க? வந்துட்டாங்க. இன்னைக்கு ஆக்சுவலி ரிசப்ஷனுக்கு வந்துட்டாங்க. ஓ சூப்பர். இன்னைக்கு ஈவினிங் ரிசப்ஷன் இருக்கு. ஓகே ஓகே. இங்கே சிறப்பாக ஈசிஆரில் பண்ணுறாங்க. செலிபிரிட்டிஸ், சின்னத்திரை பெரிய திரை, ரம்யாவுடைய பழக்க வழக்கங்கள் இது வரைக்கும் அவங்க சின்னத்திரை பெரிய திரை அவங்க செலிபிரிட்டியில். ரிசப்ஷனும் வந்து ஃபேமிலியில் எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்களா? ஃபேமிலி சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, எல்லாமே கலந்துக்கிறாங்க. சூப்பர் சார், சூப்பர் சார். ரொம்ப இதில் என்னன்னு கேட்டால், இந்த நிகழ்ச்சி ஒரு கல்யாணம் மட்டும் இல்லை. இங்கே நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது சவுத் இண்டியன், நார்த் இண்டியன் ஒரு கல்ச்சுரல், ஒரு கலை பண்பாடு ஒரு இதாக தான் பார்க்க முடிஞ்சுது. ரெண்டுக்கும் ஒரு சவுத் இந்தியன் ஒரு ரெண்டு குடும்பங்கள் ஒன்றா சேரும் போதே வந்து நிறைய புது விஷயங்கள் நடக்கும். இது வந்து ஸ்டேட் டு ஸ்டேட், நார்த் சவுத்து, ஃபுட்டு, கல்ச்சரு, ஒரு எல்லாத்துமே ஒரு இன்டாகிரேட்டிவ் ஒரு இதுக்கு இருந்தது இந்த கல்யாணம். ஸோ இப்போ ரெண்டு வீட்டாருக்குமே வந்து எந்த ஒரு மனக்கசப்பும் வராத அளவுக்கு எந்த மனக்கசப்பு அந்த அளவுக்கு ரம்யா தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. ரம்யாவும் அவங்க ஹஸ்பண்ட் லெவல் திவான், இவங்க 2 பேரும் தான் முழுக்க முழுக்க இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சது. அவங்க கேர் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அங்கே எங்கேயோ போய் ரிஷிகேஷில் வச்சதுனால எல்லாமே அவங்க பிளான் பட்டதுபடி எல்லாம் சக்ஸஸாக நடந்து. ரிஷிகேஷில் வைக்கிறதுக்கான ரீசன் என்னவா சார் இருந்தது உங்களுக்கு? அவங்க ஏற்கனவே 1 மாதம் ட்ரைனிங் போனப்பவே ரம்யா அந்த இடத்தெல்லாம் பிடிச்சி போச்சு. மேரேஜ் பண்ணால் இந்த மாதிரி ஒரு தெய்வீகமான இடமா இருக்குது, ஒரு நேச்சுரல் இருக்குது, ஒரு வைப்ரேஷன் இருக்குது, இங்கே தான் கல்யாணத்தை பண்ணணும்னு அப்போவே முடிவெடுத்தது. சரி, எந்த ஃபங்க்ஷன் அப்படின்னாலும் அங்கே வந்து ஃபுட்டுக்கு ஒரு தனி இடம். ஆமாம், என்ன உணவு இருக்க போகுது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு, ஏன்னா வர்றவங்களை பார்த்து பார்த்து கவனிக்கணும் அப்படிங்கிறதுல
உணவுக்கு ஒரு தனி இடமே இருக்கு. கண்டிப்பா. என்ன வகையான ஃபுட்ஸ்லாம் இவங்க அதனால தான் உஷார் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சவுத் இந்தியா நார்த் இந்தியன் ரெண்டுமே வச்சிருந்தாங்க. யாரும் எதையும் ஒதுக்கல, எல்லாரும் எல்லாத்தையும் விரும்பி சாப்பிட்டாங்க. 4 நாள் என்ஜாய் பண்ணாங்க. எல்லா ஐட்டமே வெரைட்டியா இருந்தது. 4 நாள் நிகழ்ச்சி, 4 நிகழ்ச்சி, 4 நிகழ்ச்சிக்கும் வேற வேற ஃபுட்டு, வேற வேற அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. 4 நாளே வேற வேற ஃபுட்டு வேற அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே எல்லாம் பிடிச்சி எல்லாமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இப்போ நம்ம இங்கிருந்து போனவங்களுக்கு எல்லாருமே சவுத் இந்தியன் ஃபுட்லாம் ஒத்து வந்து. ஆமா, எல்லாம் எப்பமா தான் போய் சாப்பிட்றாங்க. நார்த் இந்தியா டெய்லி சாப்பிட்றது இல்லை. அப்படிங்கும்போது ஒரு புதுமையா இருக்கும்போது எல்லாமே அவங்க சவுத் இந்தியன் ஃபுட் சாப்பிட்டாங்க, இவங்க நார்த் இந்தியன் ஃபுட் சாப்பிட்டாங்க. எல்லா மெனுவே எல்லாருக்குமே பிடிச்சது. இப்போ பொதுவாகவே அந்த இடம் வந்து ஒரு வைப் கொடுத்துருக்குள்ள. ஆமா, அதிகாலை பனி, காலையில எங்க டைரக்டா அப்படியே கங்கை நதிக்கரையில தானே ஹோட்டல் ரெசார்ட் இருக்குது. விடிஞ்சு பார்த்தா மிஸ்ட்டு, அந்த மலை மிஸ்டா இருக்கு, பனி சில்லுன்னு கீழே ஆறு ஓடுது. அப்படியே அங்கேயே மலை மேடை போட்டிருக்காங்க, மணல், அட்மாஸ்பியர் வேற லெவல்ல இருந்தது. அந்த பனியை எப்படி சமாளிக்க முடிஞ்சது? பனி ரொம்ப வரல, ஆனா அதிகாலை 6 மணிக்கெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தது. கல்யாணம் நடக்கும்போது 9 மணிக்கிட்ட ஆயிடுச்சு, கொஞ்சம் குறைஞ்சிச்சு. அந்த ரிவரில் போட்டிங் போகிறது, அங்கே ரெகுலராக போட்டிங் போகிற ஒரு இது இருக்குது. போட்டிங் போகிறவங்க, பனி கொஞ்சம் குறைஞ்சிச்சு, வெயில் வந்துடுச்சு. அங்கேயே மேளம் நாதஸ்வரம் எல்லாம் வச்சு, மேளம் நாதஸ்வரம்லாம் கண்டிப்பாக ரம்யா வைக்கன்னு சொல்லி அதெல்லாம் வச்சது. சவுத் இந்தியன் முறைப்படி பண்ணுறதுனால இன்னொரு வைதிக முறைப்படி, நம்ம வைதிக முறைப்படி மந்திரங்கள் ஓதி எல்லாமே பண்ணாங்க. அவங்க எப்படி சார் என்ஜாய் பண்ணாங்க? அவங்க எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப ஹாப்பி. அவங்க மாப்பிள்ளையோட பேரண்ட்ஸ் இருக்கடிச்சு, அவங்க ரொம்ப தங்கமானவங்க எல்லாருமே. அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி ரசித்தாங்க எல்லாத்தையுமே. திருநெல்வேலிக்கு எப்போ சார் வராங்க? திருநெல்வேலிக்கு தெரில, இதை முடிச்சு அடுத்து போவாங்க. அவங்க நேட்டிவ் போயிட்டு அவங்க ரம்யா தாத்தாருலாம் போய் பிளெஸிங்ஸ் வாங்குவாங்க. தாத்தா வரல கல்யாணத்துக்கு? தாத்தாக்கு அவங்க உடல்நிலை காரணமாக வரல. போயிட்டு பிளெஸிங்ஸ் வாங்குவாங்க. எங்கள் நேட்டிவ் இளஞ்சி, அங்கேயும் குற்றாலம் பக்கத்தில் இளஞ்சி, அங்கேயும் சில பெரியவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்கு, அவங்ககிட்டையும் போய் பிளெஸிங்ஸ் வாங்குவாங்க. சூப்பர் சார். குற்றாலம் பக்கத்தில் சார் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. அதாவது திருநெல்வேலி, சென்னை, ரிஷிகேஷ், பஞ்சாப், இப்படி ஒரு இந்தியாவே நம்ம இணைச்சிட்டோம் எங்கே இருந்தீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார், இவ்வளோ மூமெண்ட் நீங்கள் ஷேர் பண்ணதுக்கு. ரொம்ப சந்தோஷம்.